தனுஷ் நடிப்பு இயக்கத்தில் இட்லி கடை படத்தை சுட சுட பார்த்துட்டு வந்தாச்சு. ஏமா பெங்களூரு நகரிலாம் போவியே போலையா அப்படின்னு பொழுது ஓகே இங்கேயே பார்த்தலாம், சென்னையிலே பார்த்தலாம் அப்படின்னு தான். குறிப்பாக இந்த படத்தை ஒரு ஆயுத பூஜை விடுமுறைக்கு ஒரு 4-5 நாள் விடுமுறைக்கு பிரமாதமாக அதுக்கான ஒரு கேப்பில் விட்டுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இட்லி கடை எப்போ வர வேண்டிய படம் சாமி, என்ன இவ்வளோ லேட் ஆச்சுன்னு குட் பேட் அக்லியோட சேர்த்து இட்லி கடைலாம் வரப்போகுது அப்படின்னு அஜித் ரசிகர்லாம் இட்லி குண்டாலாம் தூக்கிட்டு ஒரு அமக்கல்லாம் பண்ணாங்க. ஆனால் எந்த படம் நல்ல படம், எந்த படம் எப்பொழுது வந்தாலும் அந்த படத்துக்கான ஒரு வரவேற்பு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சரி. இட்லி கடை என்ன சொல்லுது, இட்லி கடையோடைய கதை என்ன, இட்லி கடை நமக்கு அந்த இட்லி வெந்துதா வேகலையா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கா, அந்த இட்லி மனமாக இருக்கா அப்படின்னு தான் இந்த கதை. ராஜ்கிரண் அவருடைய மகன் தனுஷ். ராஜ்கிரண் ஒரு சின்ன இட்லி கடை அந்த ஊரில் வச்சுருக்காரு. ஒரு சின்ன ஊர் அந்த இட்லி கடை வச்சுருக்காரு. அந்த இட்லிக்கு அந்த ஊரே அடிமை. அவ்வளோ கைப்பக்குவமாக அந்த இட்லியும் சாம்பாரும் சட்னியும் அவரே அந்த மாவை அரைச்சி அவரே சாம்பார் வச்சு சட்னி வச்சு அவர் பண்ணுவார். கிரைண்டர் மிக்ஸி கூட எடுத்தாந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வேணாங்கன்னுவார். அப்படி அந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் அந்த இட்லி கடைக்கு அவ்வளோ பெரிய ஃபேமஸ். குறிப்பாக படிக்கிற பசங்களாக இருந்தால் அவங்ககிட்ட காசு வாங்க மாட்டார். அப்படி இருக்கிற ராஜ்கிரனுடைய மகன் தனுஷும் சமையலில் ஒரு பெரிய கட்டிக்காரர். அவர் என்ன பண்ணுவார், இந்த இட்லி கடையை பல கிளையாக பரப்பி விடுவோம் அப்படின்னு பல ஊர்களில். அது இது பண்ணோன்னா ஒத்துக்க மாட்டார். எந்த ஊரில் போனாலும் நான் தான் மாவரைப்பேன், நான் தான் இட்லி சுடுவேன் அப்படின் போது சரி நான் இங்கே இருக்கிறதுக்கு லாக்கியில் அந்த கிராமத்தில் நான் போய் சென்னை போய் கேட்ரிங் படிக்கிறேன், அங்கேருந்து நான் கிளம்பி ஃபாரின் போகிறேன் அப்படின்வார். கட் பண்ண உடனே பேங்காக்கில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், ஒரு பெரிய மல்டி மில்லியனர் சத்யராஜ் அவருடைய கம்பெனியில் ஒரு சீஃபாக இருப்பார். கிட்டத்தட்ட சீஃபை தாண்டி சத்யராஜ் தன் மகள் ஷாலினி பாண்டேவை தனுஷ் கட்டி கொடுக்குறதா இருப்பார். கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். இவர் இந்த ஊரில் ஒரு சாதாரண வீட்டு பையனாக இருந்தாலும் ஒரு திறமையானவன். இதுக்கிடையில் அந்த சத்யராஜுடைய மகன் அருண் விஜய் அவர் என்ன சொல்கிறது, அவர் தான் படத்தோட வில்லன். இவருக்கு கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம். சாதாரண ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு ஒரு மறுப்புள்ளியாக வருதா, நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு அந்த ஈகோ ஒரு பக்கம் இருக்கும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும், அதுக்கு இடையில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தினால் தனுஷ் ஊருக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது மொத்த கதையை சொல்லிடல, அதுக்குள்ளே மொத்த கதையை சொல்லிட்டான்னு என்ன வேறு நீங்கள் இது பண்ணாதீங்க. ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தவொடனே ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறாரு. ஷாலினி பாண்டே அங்கே கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யராஜ் பெரிய ஒரு மல்டி மில்லியனர். உலகத்தில் உள்ள அத்தனை விஐபிகளுக்கும் இன்வைட் பண்ணியாச்சு. கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ஊரில் இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்ப்பாரா தீர்க்க மாட்டாரா, தனுஷோடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன ஆகும், இதுதாங்க படம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கதையை தனுஷ் கையில் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் தான் படத்தோட டைரக்டர். அதை தாண்டி ஒரு கிராம வாழ்க்கை, இந்த கிராம வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற எமோஷ்னல் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் எமோஷ்னல் தான். படம் தொடங்கினதுலேருந்து தனுஷோடைய அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் அவருடைய மகனாக இவர் இருக்கிற அந்த காட்சிகள்லேருந்து தொடங்குறப்போ நான் ஊருக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன் அப்படின் போது ஒரு பஸ் ஏற்றி அனுப்புகிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்களில், கோடிக்கணக்கான படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு எமோஷனல் டச் பண்ணுவாங்க. அந்த எமோஷ்னலில் தான் கரெக்டாக தனுஷ் பிடிச்சிட்டார். என்னன்னா ஊரில் இருக்கிற தன்னுடைய அப்பா வச்சுருந்தா அந்த இட்லி கடை, அந்த இட்லி கடையை எடுத்து நீ தான் நடத்தணும். ஏன்னா சிவநேசன் இட்லி கடை அப்படின்னா அங்கே அவ்வளோ பெரிய ஃபேமஸ்ஸு. அது நீ தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் வரும்பொழுது அதை எடுத்து நடத்தும் பொழுது அவருக்கு என்ன மாதிரியான இடைஞ்சல்களாக உண்டாகுது. அதை திறம்பட நடத்திட்டாரா, அவங்க அப்பா பேரை காப்பாற்றிட்டாரா, அவர் போய் பேங்காக்கில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினாரா, இல்லது இங்கேயே இருக்கிற நித்யாமணன் கல்யாணம் பண்ணிக்கினாரா அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் இருக்குது பாருங்க, கடன்னு போகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக எமோஷனல் சென்டிமெண்ட்டு, அதை தாண்டி தனுஷோடைய அந்த நடிப்பு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க. ஒரு கிராமத்தில் இருந்தால் அந்த கிராமத்து பையன் மாதிரியே இருக்கிறது. ஒரு பேங்காக்கில் போய் அங்கே இருக்கும்போது அந்த ஒரு அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் கோட் சூட்டோடு இருக்கும்போது அந்த ஒரு லுக்கை கொடுக்கறது அந்த பேச்சு, அந்த கேரக்டரோட அடாப்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தனுஷ் கை வந்த கலை. அது தவிர பார்த்தீங்கன்னா அருண் விஜய், சத்யராஜ், ஷாலினி பாண்டே, சமுத்திரகனி, பார்த்திபன், இப்படி இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிற ஒரு கதை செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகுது அப்படின்போது எல்லா படங்களும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லா கொண்டு நிறுத்துறீங்க, செகண்ட் ஹாஃப் தான்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் துண்டு தான் தோண போகிற மாதிரியான ஒரு கதையாக இருக்குது. அதை தாண்டி சில நம்பகத்தன்மையான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு குறையும் இருக்குது. சரி, படத்தோடைய பலம் என்ன அப்படின்னா, படத்தோடைய பலம் இந்த படத்தில் உள்ள கேரக்டர், இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். குறிப்பாக தனுஷோடைய கேரக்டர் ஆகட்டும், நித்யாமணனுடைய கேரக்டர் ஆகட்டும், சத்யராஜ் ஒரு அவர் சொல்லவே தேவையில்ல, ஒரு அசால்ட்டாக ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் ரொம்ப கேஷுவலாக நடிச்சு போகிறது எனக்கு அருண் விஜய் ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
அருண் விஜய் வந்து தொடர்ச்சியாக வில்லனை ட்ரை பண்ணலாம் வந்து பிரமாதமாக பண்ணுறாரு. இந்த எண்ணெய் அறிந்த ஆளுக்கு பிறகு இதில் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாரு. அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் அவருக்குள்ளே இருக்கிறத வந்து எக்ஸ்பிரஷன்லேயே காட்டிகிட்டு இருக்காரு வந்து. அப்புறமா வந்து சமுத்திரக்கனி அவர் வில்லனா அல்லது காமெடி வில்லனா அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம்லாம் வருது அது. பார்த்திபன் 400 அடிதான் படத்தில் வந்து வேற லெவல் பார்த்திபனுக்கே உரிய ஒரு நையாண்டி நக்கல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா நீங்கள் வழக்கமான பார்த்திபனை எதிர்பார்க்காதீங்க, இல்லை வேற ஒரு பார்த்திபன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அப்படி நம்ம எதிர்பார்த்ததை தாண்டி பிடிச்சி அவருக்கு ஒரு அவருடைய கடைசி சீனில் வந்து ஒரு 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 பஞ்ச் ஒன்று முடிச்சு பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து தங்கமான ஆலியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மீறி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. ஏன்னா ஒரு சின்ன ஊர் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 குடும்பம் தான் இருக்கும். 150 குடும்பம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று மாமன் மச்சான் அண்ணன் தம்பி பங்காளி அப்படி இருக்கிறவங்க தான் வந்து. அப்படி இருக்கிற அந்த 150 குடும்பத்திற்கு இந்த இட்லி கடை அப்படின்னு அந்த இட்லி கடையை ரொம்ப ஃபேமஸாக புகழ்ந்து பேசுறதுக்கான காரணம் இன்னும் கூட வலுவாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. இந்த உதாரணத்துக்கு என்னுடைய இதில் வந்தது என்னென்னா, திடீர்னு அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 5-6 கிராமத்தில் பயங்கரமான மழை வெள்ளமாக வந்து அடுப்பத்தை வைக்க முடியாத நிலைமை கூட எல்லாரும் வந்துடுறாங்க அப்படின் பொழுது எல்லாரும் இந்த கடையை தான் நம்பியிருக்காங்க அப்படின்ற பொழுது ராஜ்கிரண் எல்லாருக்கும் இட்லி சுட்டு கொடுக்குறாருங்க. அப்படி ஒரு எமோஷனலான ஒரு காட்சி அதில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து காசு வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு காரணமாக இன்டர்வலுக்கு பிறகு ஒரு சொல்லியிருக்காங்க, எமோஷனலான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மீறி என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம்னு ஆடியோ லான்ச்சிலே சொல்லியிருந்தார் வந்து தனுஷ். அது கூட நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து எம்ப இட்லி வாங்கி சாப்பிட்ற அளவு கூட நீங்கள் வந்து வசதி இல்லாத இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ. ஏன்னா தனுஷ் என்ன சொன்னார்னா, நானும் என்னுடைய சிஸ்டர்ஸும் சேர்ந்து பூ பறிப்போம். அந்த பூ பறித்து அதில் கிடைக்கிற 2000 ரூபாயை கொண்டு போய் அந்த இட்லி கடையில் ஒரு இட்லி சுடுவாங்க ஒரு அம்மா, அவங்ககிட்ட கொடுத்தவொடனே ஒரு 5 இட்லி கொடுப்பாங்க. அந்த 5 இட்லியை சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருந்தார். அதை தான் பேஸாக வச்சு இதை எடுத்திருக்காரு. அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை. அதை தாண்டி ஒரு கிராமத்து வாழ்க்கை, கிராமத்து வாழ்வியலுக்குள் ஒரு சென்டிமெண்ட், ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன், அதை தாண்டிய ஒரு பிணைப்பு, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை சொல்கிறது என்னென்னா அகிம்சை. எங்கம்மா அகிம்சைலாம் காந்தி காலத்தாச்சு, இது அகிம்சையை கொண்டு வந்து இதில் ஏன் சேர்க்குறாருன்னா அதை கூட கரெக்டாக அந்த படத்தில் வந்து கரெக்டாக பொருத்தி இருக்கார் தனுஷ் வந்து. அகிம்சை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த அகிம்சையை வெறும் பிரச்சார நடியோடு சொல்லாமல் கதையோடு சொல்லியிருக்காரு. சரி, படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்பது இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிற ஒரு வேகம், செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக்கான கேள்வி கேட்க தோணுது வந்து. அப்புறமா வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு சாதாரண கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க வந்து அந்த கிராமத்தில் இறங்கி ஒரு சின்ன சம்பவம்லாம் பண்ணுறாங்க அப்படின்போது அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. ரெண்டாவது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து போலீஸ் எஸ்பி ஆஃபீஸு, டிஐஜி ஆஃபீஸு இங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தகவல் போயிருக்கும். ஒரு பெரிய தொழிலதிபர் மில்லியனர் அவர் வந்து ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கார் அப்படின்னா அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சில சண்டைகள்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் இன்னும் சரி பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் தோணுது. ஆனால் எமோஷனலாக நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணுறது அப்படின்பொழுது இளவரசர் என்ன பண்ணுவார், ஃபாரினில் வேலை செய்வார். அவர் தான் வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வருவார் கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கு. அப்போ அவங்க அம்மா வந்து இளவரசோட மனைவி வந்து மாவாட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களாம் 2 பேர் இருப்பாங்க. அப்பாவை பார்த்தாலும் வீடியோ காலில் தான் பேசணும். அதை விடுமா, அப்பா வந்து அவர் எங்கேருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாக்கிங்காக அவர் வெளிநாட்டிலேருந்து இந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் தெரியுங்களா, திடீர்னு இந்த மிலிட்ரியிலேருந்து வந்தவங்க வெளிநாட்டிலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்தவங்களாம் பார்த்து எமோஷனல் ஆகலை. அது மாதிரி பயங்கர குடும்பமே எமோஷனல் ஆகும். அவங்க அம்மா ஒரு 90 வயசு அம்மா இருப்பாங்க, இளவரசோட அம்மா. நான் தாம்மா உன் மகன் சொல்லி ராமராஜன் நான் தாம்மா அந்த படத்தோட கேரக்டர் நான் தாம்மா அப்படின்னு வந்து வரவங்க போகிறவங்களாம் வந்து நான் தான் என் மகன் சொல்லி என் மகன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் நீ இல்லை அப்படின்னு ஒன்று. இப்படி ஒரு வாழ்க்கை தன் அம்மாவுக்கே யாருன்னு தெரியாத அளவுக்கு நாம் இப்படி போய் வெளிநாட்டில் சம்பாதிக்கணுமா, உள்ளூரில் இல்லாத வேலையா அப்படின்ற இடத்துல வந்து கலங்கடிக்கிறாப்புல தனுஷ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ண அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் இறங்கி பண்ணியிருந்தா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுவும் குறிப்பாக குடும்பத்தினர் கொண்டாடக்கூடிய ஒரு படம் வந்து இன்னும் 2-3 நாளில் போஸ்டர் ஓட்டிடுவாங்க வந்து. இதில் இன்னொரு பெரிய அசுரன் யார் அப்படின்னா ஜிவி பிரகாஷ்ங்க. ஏன்னா பல இடங்களில் அவருடைய பின்னணி இசை, அவருடைய பிஜிஎம் இந்த படத்தை வந்து வேற லெவலில் தூக்கி நிற்குது. இங்கே எமோஷனல் வெறும் காட்சிப்படுத்துவதை தாண்டி இசை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக பல இடங்களில் அதுவும் தனுஷ்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிஜிஎம்லாம் ஒன்று போட்டிருக்காரு. அந்த இடத்துல கலங்கடிக்கிறாப்புல ஜிவி பிரகாஷ்னு சொல்கிறது. நான் ஒரு வீடியோவில் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் நடிங்க, ஏதோ வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க வந்து, மீதி எல்லாம் மியூசிக்கில் பண்ணுங்கள். மியூசிக்கில் நீங்கள் வந்து அட்டகாசமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் மீறி இட்லி கடை என்ன அப்படின்னா இந்த லீவு நாளில் அப்படி கூட்டம்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு
குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாதவர்கள் கண்டிப்பாக ஓடிடியில் உட்காந்து ஓட்டி பார்ப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.